வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். நம்ம இப்போ நவ திருப்பதி சீரியஸை பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு நவகிரக திருப்பதி ஸ்தலங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரதில்ல. இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் தென் திருப்பேரை அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ மகர நெடுங்குலை காதான் அப்படின்ற பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த தென் திருப்பேரை பெருமாள் கோயில் நவ திருப்பதிகளில் இந்த கோயில் சுக்கிர பகவானுக்கு உகந்த கோயில். ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர தோஷமோ இல்லை சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நீச்சமோ வக்ரமோ அடைஞ்சு சரியான நிலையில் இல்லாதவங்க இந்த கோயிலில் பெருமாளை வணங்கிக்கிறது நல்லது. இந்த கோயிலில் மூலவர் மகர நெடுங்குலை காதார். உற்சவமூர்த்தி நிகிரில் முகில் வண்ணன். தாயார் குலைக்காது வள்ளி நாச்சியார், அப்புறம் திருப்பேரை நாச்சியார் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. இங்கே இருக்கிற தீர்த்தம் சுக்கிர புஷ்கரிணி சங்க தீர்த்தம் அப்படின்றது. புராணத்தில் இந்த ஊருக்கு பேர் ஸ்ரீபேரை அல்லது திருப்பேரை அப்படின்றது தான். பின்பு அந்த பேர் தான் மருவி தென் திருப்பேரை அப்படின்னாச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெருமாள் கோயில் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாக இருக்குது. இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. நவ திருப்பதியில் வேண்டுதல் வைக்கிறவங்க இங்கே இருக்கிற நவகிரகங்கள்லேயும் உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன மாதிரி தோஷம் இருக்குதுன்னு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி பின்பு நவ திருப்பதியில் உங்கள் கிரக தோஷத்துக்கு ஏற்றாப்புல வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்கு நேர்த்திக்கடனாக என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு வஸ்திரம் சாத்துறது தான் யூஸ்வலான நேர்த்திக்கடன். இப்போ இந்த தென் திருப்பேரையில் அமைஞ்சிருக்க இந்த பெருமாள் கோயிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா, இங்குள்ள ஆலயம் ரொம்ப பெரிய ஆலயங்க. பூதேவி தாயார் துர்வாச முனிவர் உபதேசித்த அஷ்டாட்சர மந்திரத்தை தபிச்சு தவ செஞ்சு தாமிரபரணியில் மூழ்கி எழும்போது 2 பெரிய குண்டலங்களை அவங்களுக்கு அந்த தவத்தின் பலனாக கிடச்சிதுங்க. ஸ்ரீபேரை என்ற நாமத்தோட அந்த தாயாரை வந்தாங்க. பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு தாமிரபரணியில் பெற்ற மீன் வடிவமுள்ள இந்த 2 குண்டலங்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க பகவான் மகர நெடுங்குலை காதான் என்ற நாமத்தை பெறார். பூமி தேவி ஸ்ரீபேரை அப்படின்ற நாமத்தோட இந்த தலத்துக்கு திருப்பேரை அப்படின்ற பேர் ஏற்படுது. வருணன் குருவை நிந்தனை செஞ்ச பாவம் விலக பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு பகவானுக்கு திருமஞ்சனம் செஞ்சு பாவம் விலகி நன்மை அடைஞ்சதா பகவானை பூதிச்சு அது நீங்கி மழை பெய்ததா ஒரு தல வரலாறு இங்கே இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற மார்க்கத்தில் ஆழ்வார் திருநகரி ஊருக்கு பக்கத்தில் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, இந்த நவ திருப்பதிகளையும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரே நாளில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக கார் எடுத்துக்கோங்க. பஸ்ஸில் டெஃபினட்டாக இதை ஃபுல்லாக ஒரு நாளில் கவர் பண்ண முடியாதுங்க.
மகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் தர ஆதரவு. இது போன்ற மென்மேலும் நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.